வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து மகிழம்பூ நான் எடுத்துகிட்டு வந்திருக்க நாங்கள் இருக்கிறது திருவண்ணாமலையில் நிறைய மரம் இருக்குது. இப்போ வந்து பூ சீசன். பங்குனி மாதம் பூ சீசன். இலெல்லாம் கொட்டுது. இப்போ நாங்கள் சும்மா யதார்த்தமாக போனோம் கோயிலுக்கு. போனால் இவ்வளோ பூ இருந்துச்சு. மரத்துக்கு அடியிலையும் இருந்துச்சு, மரத்துலேயும் இருந்துச்சு. இப்போ இதை பறிச்சிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பறிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த பூவையும் இது வந்து மகிழம்பூ. இப்போ ரெண்டாவது முறையாக அந்த மகிழம்பூ பறிச்சிட்டு வந்திருக்கேன். தழையும் பறிச்சிட்டு வந்திருக்கேன். இது மகிழம்பூ பூவு, காய், பழம், இலை இது எல்லாமே பறிச்சின்னு வந்திருக்கேன். அந்த மரத்துக்கு கீழே கடந்துச்சு. நாங்கள் திருவண்ணாமலை இருக்கிறதுனால நிறைய மரம் இருக்குது. இதை பறிச்சிட்டு வந்து இப்போ பிரித்து நான் வந்து இதை சேகரிக்க போகிறேன். யாராவது கேட்டால் கொடுக்கலான் இருக்கேன். ஆன்லைன்லேயோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது வந்து மகிழம்பூ. இது வந்து மகிழம் இலை, பச்சை இலையாகவே பறிச்சிட்டு வந்திருக்கேன். குளியல் பொடிக்கு, முகத்துக்கு மட்டும் கூட ஃபேஸ் வாஷுக்கு நம்ம அரைச்சிக்கலாம் காய வச்சு. இது மகிழம் காய், விதை ரெண்டுமே இருக்குது பாருங்கள். இது யாருக்காவது வேணும்னா, இது செடி. இது செடி, மகிழம் செடி. இப்போ தான் வந்து துளுக்க வச்சு மரமாக்கலான்னு சொல்லிட்டு விற்பனைக்காக தான் நான் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வேணும்னு இந்த நாளத்துலேயும் இப்போ போடுற வீடியோவில் இருக்கிற நாளத்தையும் நீங்கள் யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100 கிராம் 50 கிராம் அந்த மாதிரி பார்சல் போட்டு விட்றேன். இப்போ இந்த மூணுத்தையும் கழுவி காய வைக்க போகிறேன். அடுத்தது இலையை போட்டுடலாம். இதெல்லாம் மண் இருக்கும். நம்ம குளியல் பொடிக்கு அரைக்கும்போது, ஃபேஸ் வாஷ்க்கு அரைக்கும்போது மண் இருக்கக்கூடாது. இப்போ இது வந்து நெகிழ்லேயே தான் காய வைக்கணும், வெயிலில் போடக்கூடாது. அதனால் நெகிழில் வைக்கிறேன். அடுத்தது கொட்டை. இப்போ இந்த மகிழ கொட்டையை யாருக்காவது வேணும்னா நல்லா தரமான இந்த மாதிரி தரமான கொட்டையாக நான் வந்து அனுப்புகிறேன். அப்படி இல்லாட்டா அதை இந்த மாதிரி செடியாகவே அனுப்புவேன். இதை நீங்கள் வந்து தேங்காய் நாரில் போட்டு முளைக்க வச்சு நீங்கள் இந்த மாதிரி செம்மண்ணில் நல்லா வளர்த்து அதுக்கப்புறமா நட்டுக்கலாம். இப்போ இதை நெகிழ்லேயே காய வச்சு
யூஸ் பண்ணிக்கலாம்.